இந்த விளக்கக்காட்சி கண்புரை பற்றிய விரிவான மருத்துவ கண்ணோட்டத்தை வழங்குகிறது. இது உலகளவில் பார்வை குறைபாட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. நோயின் அடிப்படை நோய்க்கூறு, பொதுவான அறிகுறிகள், நிலையான நோயறிதல் நெறிமுறைகள் மற்றும் நோயாளிகளுக்கு தெளிவான பார்வையை மீட்டெடுக்க பயன்படுத்தப்படும் முதன்மை அறுவை சிகிச்சை தலையீடுகள் ஆகியவற்றை விரிவாக கோடிட்டு காட்டுவதே எங்கள் நோக்கமாகும். கண்புரை என்பது கண்ணின் இயற்கையான படிக லென்ஸின் ஒளிபுகாமை அல்லது மேகமூட்டமாக வரையறுக்கப்படுகிறது. சாதாரண சூழ்நிலைகளில் லென்ஸ் கூர்மையான படங்களை உருவாக்க விழித்திரையில் நேரடியாக உள்வரும் ஒளியை குவிக்க செயல்படுகிறது. இருப்பினும் கண்புரை உருவாகும் போது அது இந்த ஒளியை சிதறடித்து தடுக்கிறது. இதன் விளைவாக பார்வை கணிசமாக குறைகிறது. கண்புரைகள் பொதுவாக இயற்கையான வயதான செயல்முறையுடன் தொடர்புடையவை என்றாலும் அவற்றின் வளர்ச்சிக்கு பல துருப்பிடத்தாபத்து காரணிகள் பங்களிக்கின்றன. நீரிழிவு போன்ற முறையான நோய்கள் லென்ஸ் மேகமூட்டத்தை விரைவுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மதிப்பீடுகளின் போது அதிக ஆபத்துள்ள நோயாளிகளை கண்டறிவதற்கு இந்த மருத்துவ தூண்டுதல்களை புரிந்துகொள்வது அவசியம். முறையான ஆரோக்கியத்தை தவிர வெளிப்புற காரணிகளும் கண்புரை உருவாவதை பாதிக்கின்றன. இவற்றில் கார்டிகோஸ்டீராய்டு மருந்துகளின் நீண்டகால பயன்பாடு, கண்ணுக்கு குறிப்பிடத்தக்க உடல் அதிர்ச்சி மற்றும் சூரியனிலிருந்து புற ஊதா கதிர்வீச்சுக்கு நீண்டகால வெளிப்பாடு ஆகியவை அடங்கும். இந்த காரணிகள் ஒவ்வொன்றும் லென்ஸில் உள்ள புரத அமைப்பை சேதப்படுத்தும். இது முன்கூட்டியே அல்லது விரைவான ஒளி புகாமைக்கு வழிவகுக்கும். கண்புரை அறிகுறிகளின் தொடக்கம் பொதுவாக படிப்படியாக இருக்கும். இதனால் ஆரம்ப கட்டங்களில் நோயாளிகளுக்கு அவற்றை கண்டறிவது கடினமாக இருக்கும். ஆரம்ப வெளிப்பாடுகளில் பெரும்பாலும் மங்கலான அல்லது தெளிவற்ற பார்வை மற்றும் மாறுபாடு உணர்திறனில் குறிப்பிடத்தக்க குறைபாடு ஆகியவை அடங்கும். இது குறைந்த ஒளி சூழல்களில் ஒத்த பின்னணிகளுக்கு எதிராக பொருட்களை வேறுபடுத்துவதை தனிநபர்களுக்கு மிகவும் கடினமாக்குகிறது. லென்ஸ் தொடர்ந்து மேகமூட்டமாகும்போது நோயாளிகள் பெரும்பாலும் ஒளிவட்டம் அல்லது பிரகாசமான விளக்குகளைச் சுற்றி குறிப்பிடத்தக்க ஒளிர்வு போன்ற குறிப்பிட்ட பார்வை இணையூறுகளை புகாரளிக்கின்றன. இரவு நேர வாகனம் ஓட்டும்போது இது குறிப்பாக சிக்கலானது, ஏனெனில் எதிர்திசையில் வரும் ஹெட்லைட்கள் குருடாக்கும். இந்த அறிகுறிகள் கண்புரை வழியாக செல்லும்போது ஒளி சிதறலின் நேரடி விளைவாகும். காலப்போக்கில் வண்ண உணர்திறனின் தரம் மாறத் தொடங்குகிறது. பல நோயாளிகள் வண்ணங்கள் மங்கலான, மந்தமான அல்லது மஞ்சள் நிறமாக தோன்றுவதாக கூறுகின்றனர். மேலும் கண்புரை அடர்த்தியாகும்போது மேகமூட்டமான லென்ஸ் விழித்திரையை அடைய போதுமான ஒளி செல்வதை தடுப்பதால் வாசிப்பு அல்லது தையல் போன்ற பணிகளுக்கு மிகவும் பிரகாசமான ஒளி தேவைப்படுவதாக தனிநபர்கள் அடிக்கடி காண்கின்றனர். சில தனித்துவமான சந்தர்ப்பங்களில் இரண்டாவது பார்வை எனப்படும் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. கண்புரையின் மாற்றங்கள் லென்ஸில் தற்காலிகமாக நோயாளியின் அருகிலுள்ள பார்வையை மேம்படுத்தும்போது இது நிகழ்கிறது. சில சமயங்களில் கண்ணாடிகள் இல்லாமல் படிக்க அனுமதிக்கிறது. இருப்பினும் இந்த விளைவு கண்டிப்பாக தற்காலிகமானது. மேலும் கண்புரை மேலும் முன்னேறும்போது பார்வை தவிர்க்க முடியாமல் தொடர்ந்து மோசமடையும். ஒரு கண் மருத்துவ நிபுணரால் செய்யப்படும் விரிவான கண் பரிசோதனை மூலம் துல்லியமான நோய் அறிதல் அடையப்படுகிறது. இந்த செயல்முறை பார்வை திறனை மதிப்பிடுவதற்கும் கண்ணின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பல சோதனைகளை உள்ளடக்கியது. நோயாளியின் மருத்துவ வரலாறு மற்றும் தற்போதைய பார்வை வரம்புகளை மதிப்பிடுவதன் மூலம் மருத்துவர் மருத்துவ தலையீட்டிற்கு மிகவும் பொருத்தமான நேரத்தை தீர்மானிக்க முடியும். பரிசோதனையின் போது ஒரு கண் மருத்துவர் உள்கட்டமைப்புகளை பார்க்க ஒரு கண் மருத்துவ கருவியையும் அதிக உருப்பெருக்கத்தின் கீழ் லென்ஸை பரிசோதிக்க ஒரு பிளவு விளக்கையும் பயன்படுத்துகிறார். இந்த சிறப்பு உபகரணங்கள் கண்புரையின் சரியான இடம், அளவு மற்றும் அடர்த்தி ஆகியவற்றை துல்லியமாக அடையாளம் காண அனுமதிக்கின்றன. இவை அறுவை சிகிச்சை உத்தியை திட்டமிடுவதில் முக்கியமான காரணிகளாகும். கண்புரைகளுக்கு உறுதியான சிகிச்சை அறுவை சிகிச்சை தலையீடு என்பதை புரிந்துகொள்வது முக்கியம். தற்போது லென்ஸின் மேகமூட்டத்தை மாற்றவோ அல்லது அழிக்கவோ கூடிய மருந்தியல் சிகிச்சைகள், மருந்துகள் அல்லது கண் சொட்டுகள் எதுவும் இல்லை. அறுவை சிகிச்சை என்பது தடையை அகற்றி நோயாளியின் தெளிவான பார்வைக்கான பாதையை மீட்டெடுக்குவதற்கான ஒரே பயனுள்ள முறையாகும். கண்புரை அறுவை சிகிச்சை என்பது மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் பொதுவான செயல்முறையாகும். இது பொதுவாக ஃபேகோ எமல்சிஃபிகேஷன் எனப்படும் நுட்பத்தை பயன்படுகிறது. இந்த செயல்பாட்டில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மேகமூட்டமான இயற்கையான லென்ஸை கவனமாக உடைக்க அல்ட்ராசவுண்ட் ஆற்றலை பயன்படுத்துகிறார். பின்னர் துண்டாக்கப்பட்ட துண்டுகள் மிகச்சிறிய கீறல் மூலம் அகற்றப்படுகின்றன. இது கண்ணுக்கு ஏற்படும் அதிர்ச்சியை குறைத்து மீட்பை விரைவுபடுத்துகிறது.
மேகமூட்டமான லென்ஸ் அகற்றப்பட்டவுடன் அது ஒரு தெளிவான செயற்கை உள்விழி லென்ஸ் அல்லது IOL உடன் மாற்றப்படுகிறது. இந்த நிரந்தர உள்வைப்பு ஆரோக்கியமான இயற்கையான லென்ஸ் போன்ற அதே ஒளிக்குவிக்கும் செயல்பாட்டை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. IOLகள் பல்வேறு வகைகளில் வருகின்றன. அவற்றில் சில கிட்டப்பார்வை அல்லது ஆஸ்டிக்மேட்டிசம் போன்ற முன்பே இருக்கும் பார்வை சிக்கல்களையும் சரி செய்யும். இந்த செயல்முறை பொதுவாக வெளிநோயாளர் அடிப்படையில் செய்யப்படுகிறது. அதாவது நோயாளிகள் அதே நாளில் வீட்டிற்கு திரும்புகிறார்கள். அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மீட்பு மருந்து கண் சொட்டுகளின் கட்டமைக்கப்பட்ட வழக்கத்தை உள்ளடக்கியது. இந்த சொட்டுகள் வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தும் செயல்பாட்டின் போது தொற்று நோயை தடுக்கவும் அவசியம். இது நோயாளியின் சிறந்த பார்வை விளைவை உறுதி செய்கிறது. சுருக்கமாக, கண்புரைகள் பார்வையை கணிசமாக பாதிக்கும் ஒரு முற்போக்கான நிலை, ஆனால் திறம்பட நிர்வகிக்க முடியும். அறுவை சிகிச்சை தலையீடு உலகளவின் மில்லியன் கணக்கான மக்களுக்கு பார்வையை வெற்றிகரமாக மீட்டெடுக்கிறது, மீள முடியாத குருட்டுத்தன்மையை தடுக்கிறது மற்றும் வாழ்க்கை தரத்தை வியத்தகு முறையில் மேம்படுத்துகிறது. ஆரம்பகால நோயறிதல் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை நுட்பங்கள் கண்புரைகளிலிருந்து பார்வை இழப்பு இனி நிரந்தரமானது அல்ல என்பதை உறுதி செய்கின்றன.